உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு பொதுமக்களும் எனக்கு ஒரு கோடி இல்லை என்றால் திருக்கோடி. நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு, இன்றைக்கி இதை ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ எதுக்காகனா, ஐயா கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் கால் பண்ணியிருக்கேன். ஐயா யாருன்னா, நமது ஐயா நெப்போலியன் ஐயா தான். ஐயா நெப்போலியன் ஐயாவுக்கு அவரோட தனுஷுக்கு திருமணம் நல்வாழ்த்துக்கள். ஐயா நெப்போலியன் ஐயா கிட்ட ஒரு உதவி கேட்கணுன்னு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்போவுமே நான் போடுற வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கன்னெல்லாம் நான் சொன்னதில்லை. ஆனால் இந்த வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தான் நான் சொல்ல வரேன். எதுக்காகனா, ஐயா நெப்போலியன் ஐயா கிட்ட என்ன உதவி கேட்டிருக்கேன்னா, ஐயா நம்ம தனுஷ் தம்பிக்கு கல்யாணம் பண்ணுறதா போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய வீடியோவை நான் பார்த்துருக்கேன். ஐயா நான் உங்ககிட்ட என்ன உதவி கேட்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் நிறைய பேர் நிறைய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, செலவு பண்ணுறாங்க. ஆனால் அவங்க செலவு பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்டு இந்த சாப்பாடு குப்பையில் போடுறாங்க பார்த்தியா, அந்த குப்பையில் போடுற சாப்பாடை ஏழைங்க போய் அந்த சாப்பாடு குப்பை தொட்டிலேருந்து அள்ளி அதை சாப்பிடும்போது, அதை பார்க்கும்போது என் கண்ணுலேருந்து நீர் வரலையா, ரத்தம் தான் வருது. ஆனால் இந்தியாவில் பசி பட்டினி இல்லாத நாடாக உருவாக்க வேண்டும் என்றது என்னுடைய ஆசை. ஆனால் என்னால் முடியாது. ஆனால் உங்களால் முடியும், அதனால தான் அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்டிருக்கேன். என்ன உதவின்னா, தனுஷ் தம்பிக்கு மேரேஜ் பண்ணுற அன்றைக்கி, மேரேஜ் முடிஞ்சாலும் சரி, அதுக்கு முன்னாடி சரி, இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு வந்தால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்தியாவில் நிறைய முதியோர் இல்லம் இருக்குது, நிறைய சிறுவர் காப்பு இருக்குது. அந்த முதியோர் இல்லத்துக்கு சிறுவர் காப்பதுக்காக ஒரே ஒரு நாள் தம்பி பேர் சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாருக்கும் இந்த சிறுவர் காப்பகத்துக்கு முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் என்றது என்னோட அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயா. எல்லாருக்கும் சாப்பாடு போடணும்னு ஆசை, ஆனால் என்னால் முடியாது. அதனால தான் உங்ககிட்ட நான் கையேந்தி கேட்குறேன். நீங்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு உணவு கொடுக்கணுன்றது என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயா. கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க பார்வைக்கு வந்தால் நீங்கள் செய்வீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐயா. நமது கேப்டன் ஐயா மறைஞ்சாலும் இன்னும் அவர் பேர் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுபோல் நாளைக்கு உங்கள் பேர் யாரும் சொல்லிகிட்டே இருக்கணும் தம்பின்னு நினச்சி, அந்த முதியோர் இல்லத்துலேயும் சிறுவர் காப்பகத்தில் இருக்கிறவங்களோட ஆசீர்வாதமும் அன்பும் தம்பிக்கு கிடைக்கணுன்றது தான் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் ஐயா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் பார்வைக்கு வந்தால் நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஐயா. இந்த எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஐயா, உங்கள்கிட்ட இருந்து அது ஒரு பதில் வரும்னு ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லணும்னு கடமைப்பட்டிருக்கேன் ஐயா. ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் சில பேர் பார்க்க மாட்டுறாங்க. அதனால் நான் ஒரு ஷார்ட்டாகவே சொல்லி முடிச்சிடுறேன் ஐயா. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மனசில் தாக்கம் ஒன்று வந்தது. அந்த தாக்கத்தை இது வரைக்கும் தீராமல் தான் இருக்குது. அது என்ன தாக்கம் அப்படின்னா, நான் விழுப்புரம் மாவட்டத்து செஞ்சிக்கு பக்கத்தில் நான் இருக்கேன். அங்கே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சிக்கு பக்கத்தில் அனந்தபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் உங்களுக்கு ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அது உங்களை நான் பார்க்கலான்றதுக்காக நான் அப்போ வந்தேன். அப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் கிராமத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், செம்பில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன். அப்போ மேய்ச்சிட்டு இருக்கும்போது நெப்போலியன் சாரோட வீடியோ ஷூட்டிங் போயிட்டுருக்குன்னாங்க. அதை பார்க்குறதுக்காக நான் அங்கேருந்து போனேன். ஆனால் போனப்போ ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னு தெரியாமல் ஏதோ உங்களை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் வந்துட்டேன் அந்த இடத்துக்கு. ஆனால் உங்களை பார்க்க முடியாமல் போச்சு. ஒரு ஏமாற்றம். நடிகருங்களை பார்க்க போனால் அவ்வளோ ஈஸியாக பார்க்க முடியாதுன்றது நான் அப்போ உணர்ந்தேன். அப்புறம் அங்கேருந்து அந்த தாக்கம், அப்போ ஏற்பட்ட தாக்கம் இது வரைக்கும் தீரவே இல்லை ஐயா. அதனால் அந்த தாக்கம் இப்போ தீரணும் அப்படின்னா, தம்பியோட மேரேஜுக்கு நீங்கள் செய்ய போகிற உதவியில் என்னோடய தாக்கம் தீர்ந்துடும் ஐயா. இதுக்காக நான் காத்துட்ருக்கேன் ஐயா. இந்த வீடியோ எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாதோட ஷேர் பண்ணாலே போதும். இது நெப்போலியன் சார் பார்வைக்கு போனால் கண்டிப்பாக இதுக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதனால் என்ன நான் வளரணுன்றதுக்காக நான் கேட்கல. என்னோடய குழந்தைங்களுக்கு, என்னோடய தாய் தந்தைங்க நிறைய முதியோர் இல்லத்தில் இருக்காங்களே, அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல ஒரு உணவு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிறைய ஹோமில் நிறைய உணவு கொடுத்துட்டு தான் இருக்காங்க, நான் குறை சொல்லலை. ஆனால் அன்றைக்கி நாள் நெப்போலியன் சாரோட சன்னுக்கு அன்றைக்கி திருமணம் நல்வாழ்த்துக்கள், எல்லாரோடைய ஆசீர்வாதமும் தம்பிக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் நான் அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பக்குவத்தில் இப்போது நான் இருக்கிறேன். அனைவரும் மன்னிப்போம், மறப்போம், மக்களுக்கு நல்லது செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த்.